கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா யூதா எழுதின நிருபம் 21வது வசனம். யூதா 21 ஜூட் 21. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். எப்படி? தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு. ஏன்னா தேவனுடைய அன்பு மிகவும் முக்கியமான காரியம். அதில் உங்களை காத்துக்கொண்டு, அது மாத்திரமல்ல, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கக்கூடிய மக்களாய். தீத்து 2:13 சொல்லும்போது, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கு மகாதேவனும் நமது இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. எப்படி? நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆனந்த பாக்கியம், அதுக்கு மகாதேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காக. அதே மாதிரி எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். எப்படி? நம்மளை ஒரு முறை தரிசனமாகி நமக்கு பாவங்கள் எல்லாம் போக்கிட்டாரு. 2வது முறை வரும்போது நம்மளை அப்படியே ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களை நம்ம எடுத்துக்கொள்வதற்காக கர்த்தர் இங்கே வரப்போகிறாரு. அதனால் அவருடைய வருகைக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மக்களாய் இருக்கணும். அதனால தான் பேதுரு எழுதும்போது 2 பேதுரு 3வது அதிகாரம் 11-12 சொல்லும்போது, இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதாய் இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். காரணம் என்ன? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோടെ காத்திருங்கள். எப்படி? தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு ஆவலோടെ காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து போகும். எப்படி? அப்போ நம்ம அவருடைய வருகைக்கு, அவருடைய கிருபைக்கு, அவருடைய இரக்கத்திற்கு, அவர் மூலமாய் வரக்கூடிய அந்த நித்திய ஜீவனுக்கென்று நாம் காத்திருக்கக்கூடிய மக்களாய் இருப்போம் என்று அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 43வது வசனத்தில் பார்க்கிறோம். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையில் நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். என்ன? தேவனுடைய கிருபையில் நீங்கள் நிலை நில்லுங்க, அவருடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. அது உங்களை எப்படி தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொண்டு, ஏன்னா தேவ அன்பு நமக்கு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது. அந்த அன்பிலும் அவருடைய வருகையில் நாம் இரக்கத்தை பெறுவதற்கு, அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்கு காத்திருக்கக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியம். சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? ஏன்னா பொறுமையோட காத்திருக்கணும். நீங்கள் 2 பேதுரு 3வது அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் மிக தெளிவாக விளங்கும். அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு திரும்ப திரும்ப சொல்கிற காரியம் என்னென்னா, நிறைய பரியாசக்காரர் வந்து கேட்பாங்க, எப்பா உங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரப்போறாருன்னு சொல்லி சொன்னாரே, அவர் இது வரைக்கும் வரலையே, உலகம் தோன்றதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானே இருக்குது, எங்கே அவர் வருவாருன்னு சொல்லி சொல்கிறது எங்கே ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய பரியாசக்காரர் வந்து பரியாசம் பண்ணுவாங்க. ஆனால் அவர் தாமதிக்கிறார் போல தோணும். அவர் தாமதிப்பது என்ன, எதற்காக இல்லை, அவர் வரும்போது எல்லா மனிதரும் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அவருடைய இருதயத்தின் வாஞ்சை நிறைவேறுவதற்காகத்தான் அவர் பொறுமையோடு இருக்கிறாரு. அதனால் அவர் வராமல் இல்லை, அவருடைய வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய காரியம் அவர் சொல்லி இப்போ கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆக போகுது. இந்த 2000 வருஷம் ஆயிடுச்சே, இன்னைக்கு பரியாசம் பண்ணுறவங்க இருக்கிறாங்களா? அந்த நாட்களில் இருந்ததை விட அநேகர் இருக்கிறாங்க. அதை விட திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. சிலர் சபைக்கு வெளியே இருக்காங்க, சிலர் சபைக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? யூதா சொன்ன மாதிரி பிரியமானவர்களேன்னு சொல்லி தானே சொல்கிறாரு. ஏன்னா நம்ம தேவனுடைய அன்பில் நம்மளை காத்து கொண்டு அவர் வரும்போது நமக்கு இரக்கத்தையும் நித்திய ஜீவனை கொடுப்பாரு. அதனால் அவருடைய வருகைக்காய் நான் விழித்திருக்கிறேன், என்னை பரிசுத்தமாய் நடத்தி அவருடைய அழைப்புக்கு ஒரு பாத்திரவானாய் நான் நடந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லபடி
நம்ம வாழும்போது நாம் காத்திருப்பது வீணாய் அல்ல, சரியான முறையில் காத்திருக்கிறோம் என்பது விளங்கும். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்ககிட்ட பொறுமை இருக்கா? பொறுமையோட காத்திருக்கக்கூடிய மக்களா இருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாய் வருவார். அவர் முதலாம் வருகையில் சொன்ன எல்லா காரியங்களும் நிறைவேறினது போல 2ஆம் வருகையில் அவர் சொன்ன காரியங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். அதனால நாம் பொறுமையோடே காத்திருப்போமா? பொறுமையோட விசுவாசத்தில் அவருடைய இரக்கத்தை பெறுவோம் என்று காத்திருப்போமா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் பொறுமையோடு உம்முடைய வருகைக்கு காத்திருக்கக்கூடிய மக்களாய், எப்போது எங்கள் தேவன் வருவார், எப்போது வேண்டுமானாலும் வருவார் என்று பரிசுத்தத்தோடு உம்மை எதிர்நோக்கி காத்திருக்கிற ஜனங்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்க வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.